முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். ஹாய், வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோட்டி ஸ்டிச். ஒரு லைன் போட்டுக்கோங்க, ஒரு லைன் மட்டும் போடுங்க. இப்போ லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க, நாட் போட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க லைன்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம போட்டிருக்க லைனுக்கு எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதில் குத்தணும். அதில் குத்தி அதை லாக் பண்ணுறதுக்காக குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே திரும்ப அதை ரொட்டேட் பண்ணி கீழே கொண்டு வாங்க. நம்ம குத்தின இடத்துக்கு கொஞ்சம் கீழே தள்ளி குத்தி திரும்ப அதை லாக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டிருக்கேங்க. நெக்ஸ்ட் நம்ம போட்ட பக்கத்துக்கு ஆப்போசிட் பக்கம் கொண்டு போய் அதில் குத்தி ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடுங்க. திரும்ப அப்படியே கீழே கொண்டு வந்து நம்ம குத்துனதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கீழே தள்ளி தள்ளி தான் நம்ம போடணும். குத்தி திரும்ப அதை லாக் பண்ண குட்டி செயின் ஸ்டிச் போடுங்க. திரும்ப அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்து அதில் ஒரு குத்து குத்தி நெக்ஸ்ட்டு குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. திரும்ப அப்படியே கீழே கொண்டு வந்து குத்தி இருக்கிறதுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி குத்தி அதை லாக் பண்ண ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. திரும்ப அந்த பக்கமாக கொண்டு போய் அதில் ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே கொண்டு வந்து அதில் குத்தி அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பக்கம் போடுங்க. அப்புறம் அப்படியே கீழே கொண்டு போய் கீழே குத்தி குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப அப்படியே மேலே அந்த சைடு கொண்டு போய் அதை லாக் பண்ணுறதுக்கு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேலே வந்து அப்படியே அங்கேருந்து இந்த பக்கம் கொண்டு வரணும். கொண்டு வந்து அதை லாக் பண்ண குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு திரும்ப அப்படியே கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்து நம்ம கொஞ்சம் கேப் விட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் போட்டதில் நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம போட்டதுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி அதில் குத்தி அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த சைடு வந்து அதில் குத்தி அதை லாக் பண்ண ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. திரும்ப அப்படியே கீழே கொண்டு வந்து நம்ம குத்தி இருக்கிறதுக்கு நேர் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப மேலே கொண்டு போய் மேலே நம்ம முடிச்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி தான் போடணும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே போட வேண்டியது இருக்கும். நம்ம பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. திரும்ப இந்த பக்கம் கொண்டு வந்து அதை லாக் பண்ணுறதுக்கு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படியே கீழே கொண்டு வாங்க. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக போடணும். இதுதான் சோட்டி ஸ்டிச். இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ்லாம் போடும்போது நம்ம ஒரு 3 லைன் ஆரி, அப்புறம் சுகர் பீட், அப்புறம் ஸ்டோன் செயினோ இல்லைன்னா நம்ம வந்து பீட்ஸ்லேயே சுகர் பீடுக்கு அப்புறமா உள்ள பீட்ஸ்லேயே வந்து 2mm பீட் 3mm பீட் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. நீங்கள் வந்து அதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா லோட் ஸ்டிச் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சோட்டி ஸ்டிச். இப்போ சாரீ ஒரு கலர், ப்ளவுஸ் ஒரு கலரில் இருக்கும். நீங்கள் 2 கலரையும் மிங்கிள் பண்ணி கொஞ்சம் சாரியோட கலர், அதுக்கப்புறம் ப்ளவுஸோட கலர், அப்புறம் சாரியோட கலர், அப்புறம் ப்ளவுஸோட கலர் அப்படி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த நெக்லேயும் ஹேண்ட்லேயும் அதே மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நான் என்னோடய சேனலில் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஃபுல்லாக வீடியோஸுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னோடய சேனலில் போய் பாருங்கள். நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப மியூட் பண்ணி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாய்ஸ் வச்சு கேளுங்க. 2-3 டைம் பார்த்தீங்க அப்படின்னாலே போட்டுடலாம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 2 கலர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இந்த கலர் முடித்தோடனே இன்னொரு கலர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு வர்றது கீழே வந்து நூல் ரொம்ப கம்மியாயிட்டு அப்படின்னாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டைம் வந்து 2 பக்கமுமே இந்த இப்படி பாக்ஸ் மாதிரி அங்கேருந்து இங்கே கொண்டு வராமல் அதுலேயே ஒரே பக்கமே நீங்கள் அதை லாக் பண்ணுறதுக்காக குட்டி செயின் ஸ்டிச்சும் போட்டுட்டு திரும்ப அடுத்தால கீழேருந்து மேலே வரும்போது நீங்கள் அங்கேருந்து இந்த பக்கம் கொண்டு வந்து முடிச்சிங்கன்னா அந்த உங்களுக்கு ஒன்று போல் ஸ்பேஸ் கிடச்சிரும். எல்லாம் பார்க்கறதுக்கு ஒன்று போல் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட லாஸ்ட்டில் என்னென்ன ஷேப்லாம் போடணும் அப்படிங்கிறதும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நான் போட்ட ஒரு டிசைனும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கீழேருந்து இந்த பக்கமாக கொண்டு வந்து கொஞ்சம் கீழே இறக்கி குத்தி அதை லாக் பண்ணுறதுக்காக குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கொண்டு வந்து அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு திரும்ப அப்படியே கீழே கொண்டு வந்து நம்ம வந்து கீழே கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு வர்றதுனால தான் நம்மளால் கண்டினியூவாக போட முடியுது. அதனால் அந்த கேப் விடுறதுக்கு மறந்துடாதீங்க. பாருங்கள், கீழே குத்தி ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே போட்டதுக்கு நான் இப்போ வந்து இதில் முடிச்சிருந்தேன். லாக் முடிச்சுட்டு எண்ட் நாட் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன வேறு கலரில் நான் போடுவேன் பாருங்கள். இப்போ இன்னொரு கலர் த்ரெட் இதை கட் பண்ணிவிட்டு இன்னொரு கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் என்னோடய சேனலில் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆரி கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். மேலே தெரியுற நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இன்னொரு கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இப்போ எதில் நாட் போட்டு முடித்தோமோ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ கீழேருந்து நெக்ஸ்ட்டு நான் மேலே கொண்டு போகிறேன் பாருங்கள். கீழே குத்தி க்ரீன் கலர் நூல் எடுத்துருக்கேன். கீழே குத்தி நம்ம ஏற்கனவே போட்டதுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி குத்தி அதில் ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு நான் வந்து ஏன் திரும்ப எடுக்கிறேன்னா ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் அந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாக தெரிஞ்சுன்னா மற்ற இதை விட இது வந்து ரொம்ப கம்மியாக தெரிஞ்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. அதுக்காக எக்ஸ்ட்ரா 2 பக்கமும் ஒவ்வொரு டைம் போட்டுட்டு திரும்ப நான் வந்து அங்கேருந்து ஆப்போசிட் சைடு கொண்டு வந்து குட்டி செயின் ஸ்டிச் போட்டு திரும்ப கீழே கொண்டு வரேன் பாருங்கள். நெக்ஸ்ட் கீழே கொண்டு வந்து குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு திரும்ப அதிலேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி போட்டு அதில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் குத்தி அதில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். அப்புறம் அப்படியே அதிலேருந்து கீழே கொண்டு வந்து நம்ம போட்டதுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி போட்டு அதில் லாக் பண்ணுறதுக்கு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். ப்ளவுஸோட நெக்கில் ஹேண்ட்லலாம் நீங்கள் வந்து ஒரு லைன் இதை கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸும் கொஞ்சம் ஃபில் ஆன மாதிரி இருக்கும், பார்க்கையும் அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ப்ளவுஸுக்கு இந்த ஸ்டிச் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பீட்ஸ் ஒர்க் வச்சு நம்ம பண்ணுற ப்ளவுஸ்லாம் வந்து சீக்கிரம் கொஞ்சம் கருத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன தான் ரொம்ப பிராண்டடாக வாங்கினாலும் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம வந்து அதை வந்து சேஃபாக வைக்கலைன்னா அதில் டேமேஜஸ்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து த்ரெட் வச்சு யூஸ் பண்ணுறப்ப வந்து லைஃப் கொடுக்கும். நம்ம பீட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுறப்ப வாஷ் பண்ணிங்கன்னா அந்த பாசி நம்ம யூஸ் பண்ணுற பாசி பீட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் த்ரெட் வந்து அப்படி இல்லை. அதனால் த்ரெட் ஒர்க்கை நல்லா கற்றுக்கோங்க. பீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் தப்பு இல்லை. ஆனால் இது அந்த பீட்ஸ் கூட நீங்கள் இந்த த்ரெட் ஒர்க்கையும் சேர்த்து பண்ணும்போது பார்க்க நல்லாயிருக்கும், உங்கள் ப்ளவுஸ் பார்க்க நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம என்ன தான் பீட்ஸில் வந்து சாரீ கலர் ப்ளவுஸ் கலர் வாங்கினாலும் த்ரெட் வச்சு பண்ணும்போது அதோட சைனிங் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சில்க் த்ரெட்லாம் நம்ம வந்து ஒரு பிக்சர் போடுறோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் சாரியில் உள்ள இமேஜோ ஏதோ ஒரு இமேஜ் நம்ம ட்ரா பண்ணி போடுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஷைனிங் கொடுக்கும். நம்ம போடுற ஸ்டிச் வந்து அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஆரி ஒர்க்கில் எண்டு நாட் ரொம்ப முக்கியம். அதனால் எண்டு நாட் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலில் எந்நாட் எப்படி போடணுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. ஆரி ஒர்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஆரி பேசிக் ஸ்டிச்சும், அதாவது செயின் ஸ்டிச்சும் எண்டு நாட்டும் தான். நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் அதில் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஒவ்வொரு டைம் நாட் போடும்போதும் கீழே உள்ள த்ரெட்டை நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கீழேருந்து குத்தி மேலே கொண்டு வந்து அதில் ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் குத்தி அதில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டு திரும்ப கீழே கொண்டு வந்து அதை லாக் பண்ணுறதுக்காக அதில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். நீங்கள் வந்து லாஸ்ட்டில் கொண்டு வந்து முடிக்கிற டைம் வந்துட்டிங்கன்னா கீழே கேப் விடாமல் நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணதுலேயே திரும்ப திரும்ப ஸ்டிச் பண்ணுங்கள். கீழே கொண்டு வர வேண்டாம். நீங்கள் முடிக்கிற ஸ்டேஜில் வந்து அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நானும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ முடிக்க போகிறேன். இப்போ ஃபுல்லாக முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு எண்ட் நாட் போட போகிறேன் பாருங்கள். ரொட்டேட் பண்ணி முந்தின ஸ்டிச்சில் கீழே விட்டு நீடியில் கீழே விட்டு மேலே இருக்க த்ரெட்டை நீடிலுக்கு கீழே ஊசிக்கு கீழே கொண்டு வந்து பாருங்கள், திரும்பியும் பாருங்கள், ஊசிக்கு கீழே கொண்டு வந்து கீழே உள்ள நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட் விழுந்துடும். கீழே உள்ள நூலை நல்லா பிடிச்சி இழுத்து பார்த்துக்கோங்க, நாட் விழுந்திருக்கும். அவ்வளோதான் சோட்டி ஸ்டிச். இதில் என்னென்ன ஷேப்ஸ்லாம் போடணுங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 3 ஷேப் போடணும். ஃபஸ்ட்டு என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. அந்த வளைவுகள்லாம் சோட்டி ஸ்டிச் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக இந்த ஷேப்பு. நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஷேப். அப்புறமா தேர்டு வந்து நான் கழுத்தில் ஒரு லைன் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி போடுறதுக்காக நெக்கோட சைஸ் மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப். இந்த 3ம் போட்டு என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட் எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதை போட்டதுக்கப்புறமா ஒரு டிசைனும் போடணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.